எனது நண்பர் திரு அருமைச்சந்திரன் அவர்களை நண்பர் தனபால் அவர்கள் மூலமாக எனக்கு பழக்கம். இப்படி ஒரு படம் எடுத்திருக்கோம், அதுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு படத்தை பார்த்து ரசிக்க தான் தெரியும். இப்படிப்பட்ட அருமையான கற்பனை வளமிக்க ஒரு ஒரு புதிய புதிய படைப்புகளை படைக்கக்கூடிய படைப்பாளிகளை இங்கே மேடையில் வீற்றிருக்க காண்கிறேன். இதை ரசிக்க மட்டுமே தெரிந்த என்னை எதற்காக அழைக்கிறீர்கள் என்று கேட்டேன். இல்லை, நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். இங்கே மேடையில் அவர் பேசுனது ரொம்ப யதார்த்தமாக உண்மை நிலவரத்தை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதை பற்றி நினைக்கும் போது இந்த படத்தை, இந்த ட்ரைலரை பார்த்தேன், இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஒன் மேன், ஒன் சிச்சுவேஷன், 5 reasons to hope, 5 இயக்குனர் ராஜேஷ் அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். எஸ்கே ஆர்டிஸ்ட் திரு மதன் அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். தயாரிப்பாளர் SR பிரபு அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். நீயானா புகழ் திரு கோபிநாத் அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். நடிகர் ராமகிருஷ்ணன் அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். நடிகர் ரமேஷ் கண்ணா அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க தலைவர் திரு விக்ரமன் அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க செயலாளர் திரு RK செல்வமணி அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பொருளாளர் திரு R ராதாகிருஷ்ணன் அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். நடிகர் இயக்குனர் திரு SD சூர்யா அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். We'd like to invite our special guest, scientific advisor to Dr. APJ Abdul Kalam, Mr. B. Ponraj on stage. தயா திரைப்படத்தின் இயக்குனர் திரு செந்தில் அவர்களை நடிக்க வரவேற்கிறோம். தயாரிப்பாளர் அருமை முதலாவதாக திரு அருமைச்சந்திரன் தயாரிப்பாளர் அவர்களை வரவேற்பை வழங்க அழைக்க. தெளிவாக இருந்தேன், பேச கூப்பிட்டேன்னா என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சஜஷன் கேட்டோம். ஏன்னா ஈவினிங் வைக்கலான்னாங்க, இல்லை ஈவினிங் வச்சா யாரும் வரமாட்டாங்க அப்படின்னாங்க, இல்லை காலையில் வைக்கலாம் அப்படின்னாங்க, இல்லை காலையில் வச்சா எல்லாம் வேலைக்கு போடுவாங்க வரமாட்டாங்க ஷூட்டிங் இருக்குன்னாங்க. இப்படி மாற்றி மாற்றி கன்வின்ஸ் பண்ணி சரி ஒரு பொது விடுமுறை நாளில் வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தோம். இந்த விடுமுறை குடும்பத்தோட கழிக்கக்கூடிய சிறந்த ஒரு நாளாக இருந்தாலும் என்னோட அழைப்பை ஏற்று எங்களுடைய குழுவோட அழைப்பை ஏற்று விழாவிற்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு பி. பொன்ராஜ் அவர்கள், அறிவியல் ஆலோசகர் திரு டாக்டர் கலாம் மற்றும் ப்ரொடியூசர் கவுன்சில் பொருளாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள்,
இயக்குனர் சங்க தலைவர் திரு விக்ரமன் அவர்கள், செயலாளர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள், தயாரிப்பாளர்கள் திரு எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் அவர்கள், திரு எஸ்.ஆர். பிரபு, எங்களுடைய அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பித்ததற்கு வந்திருந்த மற்ற இயக்குநர்கள் திரு எஸ்.ஏ. சூர்யா அவர்கள், சரவண சுப்பையா அவர்கள், எம். ராஜேஷ் அவர்கள் மற்றும் நடிகர் இயக்குனர் திரு ராஜேஷ் கண்ணா அவர்கள், ரமேஷ் கண்ணா அவர்கள் மற்றும் படத்தில் வந்து பாட்டு எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு அப்படின்னா ஒரு முக்கிய இசையை கூட மிக முக்கியமான காரணம் திரு நா. முத்துக்குமார் சார் அவர்கள். அவர் வந்து என்கிட்ட வந்து 5 பாட்டு நான் தான் எழுதுவேன் அப்படின்னு ரொம்ப உரிமையோடு கேட்டு எழுதி கொடுத்தாரு. ரொம்ப சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காரு. அவரோட வருகைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஃபாரின் போகிறேன், என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வரைக்கும் வரேன்னு சொல்லலை. இன்றைக்கி திடீர்னு காலையில் நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி சிறப்பிக்க வந்திருக்க திரு நண்பர் திரு கோபிநாத் அவர்கள் மற்றும் மேடையில் எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். விழாவை ஏற்று விழாவுக்கு நீண்ட தொலைவில் என்னுடைய நண்பர் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காரு திரு ஆண்டனி மற்றும் கம்போடியாவில் எல்லா ஷூட்டிங்கும் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்த திரு பன்னீர் அவர்கள் மற்றும் நண்பர்கள் சரிகமா எங்களோட இன்னும் சொல்ல போனால் படத்துக்கு எல்லா படத்துக்கும் வந்து முதல் வருமானம் இசை தான். ஸோ அந்த மாதிரி என்னோட படத்துக்கு முதல் வருமானத்தை கொடுத்த சரிகமா ஆனந்த் அவர்கள் மற்றும் விழாவிற்கு வந்திருக்கும் என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், தொலைதூரத்தில் வந்திருக்கும் நண்பர்கள், திரைப்படத்துறையிலிருந்து வந்திருக்கும் மற்ற தயாரிப்பாளர்கள், மற்ற இயக்குனர்கள், டெக்னீஷியன்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்ததற்கு உங்களுக்கு என்னுடைய தாழ்மையான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் ஏதோ நான் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்து இங்கே படம் எடுத்திருக்கேன். எங்கள் கிராமத்திலேருந்து என்னை சிறப்பிக்க வந்திருக்க என்னுடைய ஊர் முக்கிய பிரமுகர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சி குறைந்த அளவே இருக்கிறதுனால சின்ன விஷயங்கள் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் படம் எடுக்க வரும்பொழுது நான் வந்து ஆக்சுவலாக கப்பல் கட்டும் துறையில் வந்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ படம் எடுக்க வரும்பொழுது அதுவும் இது மாதிரி ஒரு தொழில் தானே, பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் படம் எடுக்கிறதுனா பணம் வச்சுருக்கேன், எல்லோரும் எடுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சு. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் அப்படின்னா அரசியல் தெரிஞ்சால் போகிறோம். ஒரு தொழில் தொடங்குறதுக்கு அந்த தொழில் சம்பந்தமான ஒரு டெக்னிக்கல் இருந்தால் போகிறோம். ஆனால் சினிமா பண்ணுறோம்னா எல்லாமே தெரியணும். இப்போ வந்து அரசியல் தெரியணும், டெக்னிக்கல் தெரியணும், தொழில் தெரியணும், எல்லாத்துக்கும் மேலே பணம் வேணும். இது எல்லாமே இருந்தால் தான் சினிமா பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு பெரிய ஞானத்தை கற்றுக்கிட்டேன் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து. ஸோ இங்கே வரும்பொழுது சினிமா எடுக்க நான் சொன்ன மாதிரி படம் எடுக்கிற எல்லாரும் வந்து படம் எடுக்க வர்றதில்லை. ஏன்னா படம் எடுக்கிறதுக்கு வந்து பணம் மட்டும் பார்த்தாது, அதுக்குள்ள ஒரு பேஷன் வேணும், அதுக்குள்ள ஒரு கலை ஆர்வம் வேணும். அந்த ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலேயே இருந்ததுனால தான் இந்த துறையில் வந்து எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ என்னால் நடிக்க முடியாது, இல்லை டைரக்ஷன் பண்ண முடியாது, சரி ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த துறையில் வந்தேன். ஸோ இங்கே வந்த பிறகு ஒரு தொழிலுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இருக்குது. ஆனால் சில ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஒன்றுனா எல்லா தொழில்லையும் ஒரு ஆதாரம் வந்து அந்த தொழிலோட நம்பிக்கை. இந்த தொழிலில் வந்து அந்த நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்குங்கிற மாதிரி என்னோட
அனுபவம். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் இந்த ப்ரொடியூசரை புதுசாக வர்றவங்க வந்து சொந்தமாக அனுபவப்பட்டு தான் கற்றுக்க வேண்டியிருக்கு. அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இன்ஸ்டியூட்டோ இல்லை அனுபவப்பட்டவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கிற மனநலவில் நம்ம இருக்கோமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி இந்த துறைக்கு வரும்பொழுது எனக்கு ஒரு 10% அனுபவம் இருந்தது எனக்கு தொழிலில். அப்படின்னா இப்போ நான் வந்து இந்த ஆடியோ ரிலீஸை பண்ணுறது மூலம் பூரணமாக தொழிலை கற்றுக்கிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வெற்றி அடைய உங்களுடைய ஆதரவும் மீடியா நண்பர்களுடைய ஆதரவும் கண்டிப்பாக வேணும். ஏன்னா என்ன மாதிரி புது ப்ரொடியூசர்கள் இங்கே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை வெளியிடறாங்கங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க. இன்னும் மேலும் நாங்கள் வந்து நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனியை வந்து ஒரு கார்ப்பரேட் லெவலில் கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கோம். இவ்வளோ கற்றுக்கிட்டேன். இதில் எப்படி ஜெயிச்சு வரணுங்கிற எண்ணம் வெறி இருக்கோ அது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியில் படம் எடுத்து ஒரு நல்ல ப்ரொடியூசருங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வரணுங்கிற எண்ணத்தோடு இந்த கம்பெனியை தொடங்கியிருக்கேன். கடைசியாக வந்து சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மேன் பவர் சர்வீசஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரெக்ரூட்மெண்ட் சர்வீசஸ் லைசன்ஸ் வச்சு பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு துபாயிலேருந்து விசா கொடுத்தவர் ஒருத்தர் வந்து போலி விசாவை கொடுத்து ஏமாத்திட்டார். அவங்களுக்கு வந்து நான் ஒரு 4-5 பேருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணும். அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட காசு இல்லை. இதே சென்னையில் தான் ஒரு சேட்டு வந்து எனக்கு ஒரு 35,000 ரூபாய் காசு தரணும். அவர் என்ன பண்ணார், நீங்கள் ஃபோன் பண்ணி ஹைகோர்ட்டு வளாகத்துக்கு வந்துடுங்க, நான் தந்துடுறேன் அப்படின்னாரு. நான் ஹைகோர்ட்டு வளாகத்துக்கு போனேன். அங்கே பார்த்தா ஒரு 5-6 ரவுடிங்களோட உட்காந்துருந்தார். நான் கேட்டேன், எதுக்கு என்ன வர சொல்லிட்டு ரவுடி கூட வச்சுருக்கீங்க அப்படின்னு. இல்லை உனக்கு காசுலாம் தர முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பஞ்சாயத்து பண்ணி இது முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். முடிஞ்சு போகும்பொழுது அந்த சேட்டு வந்து என் தோளில் கை போட்டு ஒன்று சொன்னார். அவரோட பாஷையில் சொன்னார், சந்திரன் நிம்பல் கடல்லே காசை போடுறான், கரையிலே தேடுறான், கடல்லே போட்டா கடல்லே தேடுங்கோ அப்படின்னாரு. அது மாதிரி என்னோட பணத்தை சினிமாவில் போட்டிருக்கேன், இங்கே தான் தேடுவேன், இங்கே இருந்து சாதிப்பேன்னு சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் அருமைச்சந்திரன் பெயருக்கு ஏற்ற மாதிரி அருமையாக பேசி அமர்ந்திருக்கிறார். கலகலப்பாக்கிட்டார் இந்த அவையை. இந்த ஓம் சாந்தி ஓம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களுக்கு முன்பு இந்த ஒரு மழை நாளில், இதை போன்ற ஒரு மழை நாளில் இந்த பாடலை எழுத தொடங்கணும். தயாரிப்பாளரும் இயக்குனரும் என்னுடைய அலுவலகம் வந்திருந்தாங்க. அவருடைய நண்பர் சிங்கப்பூரில் கப்பல் கட்டுற தொழிற்சாலை அந்த தொழில் செய்துட்டுருக்காரு. அதே போலவே இயக்குனர் பிரபாகர் அவர்களும் என்னுடைய நண்பர் இயக்குனர் ராஜேஷோட இணை இயக்குனர். அதனால் அவர் வரும்போது நான் 2 பேர்கிட்ட உரிமையாக கேட்டேன். நான் இந்த படத்தில் எல்லா பாட்டையும் நானே பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. உடனே அவர் சொன்னார், பேமெண்ட் அப்படின்னாரு. பேமெண்ட் என்ன சார், நம்ம பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு. ஏன்னா எனக்கு பல வருடங்களாக அவர் தெரியும். அவருடைய முந்தின படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு மழை துளி அழகான ஒரு பாட்டு. அது இங்கே ஸ்க்ரீன் பண்ணல. மழை துளி அழகா இவள் அழகா, மனசுக்குள் கேள்வி ஒன்று கேட்டேன், இவள் மனம் போல் மழை துளி ஈரமில்லை, மஞ்சள் வெயில் அழகா இவள் அழகா, விழிகளில் கேள்வி ஒன்று கேட்டேன், இவள் முகம் போல் வெயிலது ஜொலிக்கவில்லை என்ற அந்த பல்லவி தொடங்கும். நண்பர் பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு வரி சொல்லும் போதும் ரசித்து அதை அழகாக எழுதுவார். உடனே எழுந்து வந்து கை கொடுப்பார். பிரமாதஞ்சி அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இன்று இந்த விழாவின் நாயகன் விஜய் எபினேஸ்வர் அவர்கள் வர இல்லாத காரணத்தில் அமெரிக்காவில் மாட்டிக்கிட்டார். அவர் அமெரிக்காவில் இருக்கார். சமீபத்தில் மிக அழகான மெலடி பாடல்களை தொடர்ந்து கொடுத்து வரும் ஒரு இசையமைப்பாளர். இந்த ஆல்பத்திலும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 3 மெலடி பாடல்கள் கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இங்கே ஸ்க்ரீன் பண்ணும்போது. இந்த படமும் இந்த பாடல்களும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தயாரிப்பாளர் அருமைச்சந்திரன் அவர்களுக்கு திரைத்துறையும் ஒரு கப்பல் கட்டும் துறை போல தான்.
இது கனவுகளை ஏற்றிச் செல்லும் கப்பல். உங்கள் கப்பல் பத்திரமாக கரையேறவும் பொருள் ஈட்டி கொடுக்கவும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மன்னிக்கணும், திரு கண்ணன் அவர்கள் சிடிவி அவர்களை விட்டுட்டேன். தயவுசெய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இயக்குனர் சுப்பிரமணிய சிவா அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். வந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். பிரபா என்கிட்ட ஒரு திருடாத்தடி தெலுங்கு தமிழ் ரெண்டும் என்கிட்ட ஒர்க் பண்ணார். அடுத்து நாங்கள் பிரபா வந்து நானும் பிரபாவும் செந்தில் அண்ணன்கிட்ட ஒர்க் பண்ணோம், தயா செந்தில் அண்ணன்கிட்ட. இப்போ இந்த படம் வந்து ஒரு பேய் படம் அப்படின்னாங்க. சமீபத்தில் 4-5 வருஷமாக தமிழ் சினிமா செஞ்ச மிகச்சிறந்த விஷயம் வந்து பேய்களை காமெடி ஆக்கினது தான். பேய்கள் பண்ணாலே நாங்கள்லாம் பயப்படுவோம். காந்தி வந்து இப்போது சத்திய சோதனையாக 10 பக்கம் எழுதியிருக்காரு காந்தியை பற்றி. காந்தி வந்து பேயை பயந்ததை பற்றி. அந்த அவர் பயப்படும் போதெல்லாம் அவருடைய வளர்ப்பு அன்னை ரம்பா தான் வந்து ராம கதைகளை சொல்லி அவங்கள இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் பேய்க்கு தான் பயந்தோம். அதுக்கு பிறகு என்னென்னா கரண்ட் கம்பி வந்துடுச்சு, அதனால் பேய் குறைஞ்சிருச்சுனாங்க. இப்போ தமிழ் சினிமா வந்ததால் பேய்களே இல்லாமல் போச்சு. எல்லாம் அதுக்கெல்லாம் சங்க ஆரம்பிச்சு, யோ நாங்கள் என்ன பார்த்தா பயப்பண்ணையா நீங்கள் என்னையா இப்படி பண்ணிட்டீங்கன்ற அளவுக்கு ஆகியாச்சு. குழந்தைங்கள்லாம் இப்போ பேயை பார்த்தா அந்த படத்துக்கு போகணுன்றாங்க. அது ஒரு நல்ல மாற்றம் தான், தமிழ் சினிமா ஏற்படுத்தின ஒரு அழகிய மாற்றம். இந்த மாற்றத்தில் இப்போ பிரபா வந்து இல்லை பேய்கள்லாம் வந்து ஒரு ஃபீல் ஆனது அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படத்தில் சொல்லியிருக்கிறதா இப்போ சொன்னாங்க. பேய்கள்னும் போது எனக்கு ஞாபகம் வருது எங்கள் செந்தில் அண்ணன் தான். தயா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அது பிரபா எதுலேருந்து எடுத்தான்னு தெரியல. நான் தயா ஒர்க் பண்ணிக்கிட்டு போது கிளைமேக்ஸ் வந்து சுடுகாட்டில் இது. நாங்கள் என்ன பண்ணோம், கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தபோது பிரபா ஒரு நாள் என்ன பண்ணோம், இந்த செட் அசிஸ்டண்ட் கூடலாம் போயிட்டு இருந்தான். அவனுக்கு கும்பலாக வச்சு என்ன அடிக்கிறான்னு தெரியல, பீடியில் வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. இவன் ஒரு நாள் அவன் கூட போனான். அடுத்த நாள் வந்து சொன்னான், பிரபா சிவா நான் வந்து நேற்று விவேகானந்தரை பார்த்தேன், பரமஹம்சரை பார்த்தேன். டேய் என்னடா சொல்கிற அப்படின்னா, இல்லை மேலே அப்படியே ஃப்ளைட்டில் போகும்போது பக்கத்துலேயே கை காட்டுறாங்க, என்னடா பேய் கதை சொல்கிற மாதிரி சொல்கிறேன்னா அது எந்த அளவுக்கு பண்ணியிருக்கான்னு தெரியல. அடுத்தது இன்னொரு சம்பவம் நம்ம செந்தில் நான் இருக்கிறதால சொல்கிறேன். செந்தில் நான் என்ன பண்ணுவாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு எங்களை ஒரு காரில் அழைச்சிட்டு போவார். அழைச்சிட்டு போகும்போது என்ன சொல்லுவார்னா, டேய் அப்படியே வரும்போது அந்த தெருவில் ஒரு பழைய வீடு இருக்கடா. நான் உடனே ஆமாண்ணே, இங்கே படுறா அங்கே அப்படியே பார்க்காத, சைடு கண்ணால் மட்டும் பாரு 2 பெரியவங்க உட்காந்துருக்காங்க அப்படிம்பாரு. உடனே அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க, டேய் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சாலும் தெரிவாங்க, சமயத்தில் தெரியாமலும் இருப்பாங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாங்க, நீங்கள் ஆனால் டக்குன்னு பார்த்துறாதீங்க. நானும் பிரபாவும் என்னென்ன டேய் அதெல்லாம் பல இடங்களில் பல பேர் உட்காந்துருப்பாங்க, அது எனக்கு மட்டும் தெரியும், சிலவங்களுக்கு தெரியும், அதெல்லாம் அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா, ஏன்னா அவங்க பாட்டு இருக்காங்க, அவங்க பாட்டு போகிறாங்க, அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை நம்ம பார்க்குறோன்ட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக அந்த காரை ஓட்டிகிட்டு சொல்லிட்டு வருவார். எனக்கு திக்கு நைட்டு பூரா எந்த பழைய வீட்டையாவது யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு இருப்பேன் நான். அப்படி ஒரு கதையை அண்ணா செந்தில் அண்ணா என்கிட்ட சொல்லிட்டு வருவாங்க. அடுத்தது பிரபா பற்றி என்கிட்ட ஒர்க் பண்ண பற்றி சொல்லணும்னா, விதிரன் போல் ஒரு சகோதரன் வேணும்னு சொல்லுவாங்க, ஒரு குகனை போல் ஒரு நண்பன் வேணும்னு சொல்லுவாங்க, நாரதன் போல் ஒரு பத்திரிகையாளர் வேணும்னு சொல்லுவாங்க. உலகின் முதல் பத்திரிகையாளர் நாரதன், ஏன்னா நம்ம கழகம் நன்மையில் முடியும். அது மாதிரி கிருஷ்ணன் போல் அரசியல்வாதி இருக்கணும்னுவாங்க, ஏன்னா அவனுடைய தில்லுமுறை அனைத்தின் தர்மத்தை நோக்கி இருக்கும். அப்படி ஒரு உதவி இயக்குனர்னா அது வந்து எனக்கு பிரபா மாதிரி இருக்கும். ஏன்னா நானே இதெல்லாம் சொல்லுவாங்க, திருடாதி நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது படம் பார்த்துட்டு அந்த மன்மராசா சாங் வானான்ட்டாங்க. தனுஷுக்கு வந்து உடம்பு சரியில்லை, 104 டிகிரி ஜுரம்ன்றாங்க, என்னென்னமோ காரணம். பிரபா மட்டும் என் கூட போராடிட்டே இருந்தான். இல்லை சிவா படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட அந்த சாங்கை நம்ம விட்டுறக்கூடாது, அது வர அந்த மன்மராசானா அது இதை பெட்டுப்படுறது சாங் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னா அதை பொப்புளி ராஜான்னு வேணால் மாற்றிடும், அந்த படத்தை நம்ம எப்படியாவது அந்த சாங்கை எடுத்தோம்னு சிவான்னு போயிட்டு போகிறான்னா, என் கூட சேர்ந்து போகிறான்னா, அது பெருந்தன்மையாக எங்கள் ப்ரொடியூசரும் ஒத்துக்கிட்டு அந்த சாங்கை கடைசியாக தான் போயிட்டு எடுத்து ஜாயின் பண்ணோம். ஏன்னா ஒரு உதவி இயக்குனர் வந்து கடைசி வரைக்கும் இயக்குனர் கூட இருந்து போராடுற ஒரு உதவி இயக்குனர் பிரபா. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பர்ஃபெக்ஷன் பார்ப்பான். நான் கூட டேய் விட்றா அப்படின்னா இல்லை சிவா அப்படின்வான். அவன் விஷுவலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரொடியூசர் அருமைச்சந்திரனுக்கு இது மிகச்சிறந்த பெருமைப்படுற படமாக இருக்கும். அடுத்தது எப்போதும் போல் அவர் கப்பல் கட்டும் துறையில் இருக்கன்னாரு. ஒரு வைரமுத்து வார்த்தையில் சொல்லணும்னா, நல்ல அழகாக காதலிக்கிறதுக்கு மறைமுகமும், ஒரு கப்பல் ஒதுங்க துறைமுகமும்,
அதே போல் இந்த பிரபாவுக்கு இந்த முதல் படம் சிறந்த அறிமுகமாக இருக்கும். ஏன்னா நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு. மிகச்சிறந்த அறிமுக இயக்குனராக இந்த படத்தின் மூலமாக பிரபா வர்றதுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். குட் மார்னிங். மேடையில் வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். அதிகமாக பேசி பழக்கம் இல்லை, ஆனால் என்னை பற்றி ஹாஸ்டல் சொல்லிகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் நான் சொன்னதான் ஞாபகம் இருக்கேன், எனக்கே தெரியல. நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் ஒன்றும். இந்த படத்தின் நாயகன் ஸ்ரீ எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். வெரி சின்சியர் அண்ட் டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். சினிமா கலைஞர்கள் எல்லோருக்கும் தெரியும், யாருமே எந்த ஒரு இடத்துக்கும் சிரமப்படாமல் வர முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. தயாரிப்பாளர் அவர்களுக்கு நான் ஒன்று கூறிக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுடைய இந்த அனுபவம் உங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். இது நல்ல படமாகவும் வரும். ஆனால் இதற்கு அடுத்து ஆரம்பிக்க போகிற படத்துக்கும் இந்த அனுபவத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு அனுபவமாக தான் இருக்கும். தனித்தனியாக 24 கிராஃப்ட்டும் உட்கார்ந்து யோசிப்பாங்க ஒரு டைரக்டரை எவ்வளோ டென்ஷன் கொடுக்கலாம். பெண்கள் நம்ம ஊரில் கற்பழிக்கப்படுறதுன்றது சாதாரணமான விஷயம் ஆகிப்போச்சு. இப்போது அதற்கு ரொம்ப வருத்தம் தெரிவிக்கணும். ஆண்கள் கற்பழிக்கப்பட்டு பார்த்துருக்க மாட்டீங்க. ஒவ்வொரு இயக்குனரும் முதல் படத்தை வந்து இயக்குவதற்குள் பல இடங்களில் பல மாதிரி கற்பழிக்கப்பட்டிருப்பான். அவனுடைய மொத்த உணர்வுகளையும் கொண்டு வந்து அவன் அந்த படத்துக்குள்ளே சேர்க்கணும்னு நினைக்கும் போது அவன் என்ன நினச்சிருக்கானோ அதை தவிர எல்லாமே ரெடியாக இருக்கும். இது உண்மை. கிட்டத்தட்ட 14 படங்கள் நான் இணை இயக்குனராக வேலை பார்த்துருக்கேன். அதில் 7 புதிய இயக்குநர்களோடு இருந்திருக்கேன். 7 பெரிய இயக்குநர்களோட வேலை பார்த்துருக்கேன். பெரிய இயக்குநர்கள் படுற அத்தனை டென்ஷனும் புது இயக்குனருக்கும் இருக்கும். பெரிய இயக்குனருக்கு என்ன டென்ஷன்னா தன்னோட பழைய வெற்றியை தக்க வைக்கணுன்ற ஒரு போராட்டமும் அந்த மனநிலையும் அந்த டென்ஷன் இருக்கும். புது இயக்குனருக்கு முதல் படத்தை எப்படியாவது கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேர்த்து நானும் இயக்குனர் ஆகணும்னு ஊர்லேருந்து சொல்லிட்டு வந்துட்டோன்ற ஒரே காரணத்துக்காக ஜெயிக்காமல் ஊர் திரும்ப மாட்டோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஊர் போகாமல் இருக்க எத்தனையோ இணை இயக்குநர்கள் உதவி இயக்குநர்கள் இருக்கும். ஊரில் பணம் இருக்கும், வசதி இருக்கும், சாப்பாடு இருக்கும், அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கலையார்வத்திற்காக தான் நாங்கள் இங்கே வந்து போராடிட்டு இருக்கிறோமே தவிர இயக்குனர்ன்ற அந்த ஒரு பட்டம் வாங்குறதுக்குள்ள ஐயோ சார் எல்லாருக்குமே தெரியும் சார். ஜெயிச்ச விக்ரமன் முதல் முறையாக இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்கிய எனது செல்வமணி அவர்கள் யாருக்குமே இது மறந்துருப்பாங்க. அதிக சம்பளம் வாங்கிய முதல் தமிழ் திரைப்பட இயக்குனர் இந்தியாவிலேயே எனது செல்வமணி அவர்கள். ஆனால் அதை பற்றிலாம் அவர் கண்டுக்கவே மாட்டார். அவர் எல்லா ஃபங்க்ஷன்லையும் போய் அப்படி கேஷுவலாக உட்காந்து எல்லாருக்காக உழைச்சிட்டே இருப்பாங்க. விக்ரமன் சார் ஒவ்வொரு படமும் திருப்பி போராடி தான் அவர் எடுத்து வெற்றி பெற்றிருக்காரு. அது என்ன சொல்லணும்னா ஒரு படம் வந்து நீங்கள் போராடினீங்கன்னா கடைசியாக உங்கள் படம் எடுத்து முடிக்கும்போது அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாரையும் சிலுவையில் அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி உயிர் தெளிந்து வந்தே தீர வேண்டும். வந்த பிறகு மீண்டும் சிலுவையில் அறைய தயார்படுத்தி கொள்ள வேண்டும். சந்தோஷமும் துக்கமும் ஒரே மாதிரியாக பார்த்தால் நமக்கு எதுவுமே சிறப்பாக இருக்கும் என்று கூறி தம்பி பிரபா பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொன்னோம். தம்பி பிரபா சிவா எல்லோரும் என்கிட்ட வேலை பார்த்தாங்கன்னு சொன்னாங்க. நம்ம யாருக்கிட்டையும் வேலை பார்க்குறதில்ல. நம்ம பெரிய டைரக்டர் கடவுள், அவர் கீழே எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்கோம். அப்படி வேலை பார்க்கும்போது நான் பிரபா கிட்டே டைரக்டராக வேலை பார்த்துருக்கேன். ஏன்னா ஆஃபீஸ்க்கு காலையில் கடைசியாக வர்றது அவன் தான். இந்த உண்மை நான் சொல்லணும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கும். என்னென்னா கடைசியாக ஆஃபீஸ்லேருந்து போகிறதும் அவன் தான். எல்லாருக்கும் எல்லா ஒர்க்கும் பிரித்து கொடுத்துட்டு போவான். காலையில் லேட்டாக வர்றதுக்காக ஒரு புஸ்தக கடையை போய் தேடி பார்த்து எனக்கு புஸ்தகம் பிடிக்குன்றதுக்காக ஒரு புஸ்தகம் வாங்கி ஆனால் இந்த புஸ்தகம் பார்த்தேன் உங்களுக்காக அப்படின்னு ஒரு நடிப்பான். அங்கேயும் ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும். நான் ரொம்ப சீரியஸாக நானே ஒரு சீரியஸ் ஃபிலிம் மேக்கர். நான் பண்ண 2 படம், என்னோடய முதல் படம் தேசிய அவார்டு. அதை எனக்கு வெளியே சொல்லிக்கிறதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்னுடைய படம் தேசிய அவார்டு வாங்கினதுக்கு காரணம் என் கூட உழைத்த என்னோட சுப்பிரமணிய சிவா. நான் எப்படி ஒரு ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சி எனக்காக கூட எழுதினவன். இவன் ஒவ்வொரு சீனும் எனக்காக ஒவ்வொரு டயலாக்கும் எங்கெங்கேயோ இருக்கும். ஒரு வார்த்தை கூட சில நேரத்தில் நம்மளுக்கு மிகப்பெரிய சிறப்பு கொடுத்துருக்கு. ஆக
தயாரிப்பாளர் மட்டும் கஷ்டப்படுவதில்லை, உங்களோடு சேர்ந்து இயக்குநர்களும் நாங்களும் கஷ்டப்பட தயாராக இருக்கிறோம். உங்கள் சுமையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம், எங்கள் சுமையை நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல சிறப்பான சினிமா வருவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தயாரிப்பாளர் SS தணிகைவேல் ஆஃபீஸ்லேருந்து வந்து நம்ம தயாரிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பொக்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ we'd like to call them on stage. கோபிநாத் அவர்களை வாழ்த்து அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு பேச வராதுன்னு சொல்லிட்டு அருமைச்சந்திரன் ரொம்ப தெளிவாக எல்லாத்தையுமே பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். எனக்கு தனிப்பட்ட முறையிலும் அவரை தெரியும். சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒருவர். அவருக்குன்னு ஒரு பெரிய தொழில் இருக்குது. அதை தாண்டி அவருக்கு இருக்கக்கூடிய கலை ஆர்வத்தால் உள்ளே வந்திருக்கார். எந்த துறையிலையுமே கடைசியாக சின்சியாரிட்டி ஜெயிக்கும். அந்த அடிப்படையில் நீங்களும் ஜெயிப்பீர்கள். இந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம், பாடல்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். குட் லக். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சந்தியம் ரொம்ப அருமையான டைட்டில். இப்படத்தினோட குழுவினர் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சூப்பராக விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படம் வெளியே வந்து ஸ்ரீகாந்த் சாருக்கும் இந்த டீமுக்கும் அருமைச்சந்திரன் சாருக்கும் எல்லாருக்கும் இந்த படம் பெரிய வெற்றியை கொடுக்கணும். அடுத்தடுத்து நிறைய நல்ல படங்கள் கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. ஓம் சாந்தி ஓம் திரைப்பட இசை வெளியீட்டு விழா கொடுத்துள்ள நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கம். சுருக்கமாக சொல்லி பேச சொன்னாங்க. அதனால் ஒரே விஷயத்தை மட்டும் நான் பேச ஆசைப்படுறேன். என்னென்னா, அருமைச்சந்திரன் ரொம்ப நல்லா பேசினார். ஆனால் ஒரு விஷயம் சொன்னார். எல்லா துறையிலும் ஒன்று இருக்குது, இங்கே நம்பிக்கை கம்மியாக இருக்குன்னு. அது சொல்லும்போது இந்த திரைப்படத்துறையை சேர்ந்தவனா நான் உண்மையிலே ஒரு அவமானத்தை சுற்றி தந்துச்சேன். ஆனால் அது உண்மையும் கூட தான். அது இதில் இந்த துறையில் மட்டும் அந்த நம்பிக்கையை நம்ம ஏற்படுத்திட்டா பல்லாயிரக்கணக்கான கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உலகம் முழுக்க இருந்து தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது இந்த துறையில் இருக்கிற எல்லாருமே அதுக்காக பாட்டு பண்ணணும் தான் நான் ஏன்னா அவர் 2 படம் எடுத்தார். 2 படத்துலையுமே அவருக்கு அந்த ஞானம் தான் இப்போ அவரை பேச வச்சுருக்கேன். வாடா போடான்னு ஒரு படம் எடுத்தார். அப்புறம் இதில் ஒரு படம் எடுத்தார். இப்போ நான் எங்ககிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளத்துக்கு வந்தார். அப்போ சொன்னார், இது மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், சினிமாவை சேர்ந்து யாராவது வச்சுருக்கலாமேன்னு கேட்டோம். அப்போ இல்லைங்க, சினிமாவை சேர்ந்தால் யாராவது ஏமாத்துறாங்கன்னு சொல்லிதான். சினிமா தெரியாத ஒருத்தனுக்கு ஏமாற்றி வச்சோம். அவன் 10% ஏமாத்தினா இவன் 100% ஏமாத்தினாங்க. அதை தயா இவர் நம்ம செந்தில் பேசும்போது இவ்வளோ அழகாக பேசுவார் எனக்கு சொல்ல. நான் அதிக திரைப்பட சம்பளம் வாங்கின இயக்குனர் சொன்னதுக்காக இல்லை, இயக்குனரை இவ்வளோ அழகாக நானே ஒரு 10-15 வருஷம் கழிச்சு என்னால் எத்தனை முறை என்னை கருப்பிச்சாங்கன்னு இப்போ அவர் சொன்னவர் தான் என்னால் உணர முடிஞ்சது. ஒவ்வொரு முறையும் ஆண்கள் கற்கொள்ளும் உண்மையாக திரைப்படத்துறையில் முதல் பட இயக்குனருக்கு இல்லை எல்லா இயக்குனருக்கும் அது நடக்கும். உண்மையாக போராடி தான் நம்மளுடைய இது கொண்டு சேர்க்க முடியுது. அதனால் இந்த டைரக்டர் கூட இப்போ நான் கேட்டேன், பிரபாகரன் ஒன்று ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு. உண்மையாக ஆரம்பிச்சந்திரன்னா அவர் ஜெயிச்சா இந்த திரைப்படத்துறைக்கு ஒரு 1000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் தயாராக இருக்காங்க. ஆனால் அதுக்காகவாவது அவர் ஜெயிக்கணுமா இல்லை நீங்களாம் பார்த்துக்க வேணாமா நான் கேட்டேன். உடனே அவர் சொன்னார், இல்லைண்ணே நான் சொன்னேன் முதல்ல, நான் கூட என்னால் நேரடியாக சொல்ல முடியல. ஏன்னா அவர் வச்சிருக்க ஆள் இவர் என்ன சொல்கிறாரோ அப்படி தான் அவர் கேட்குறாரு. இந்த ஆள் உட்காருனா அருமைச்சந்திரன் உட்கார்றாரு, நில்லுன்னு நிற்கிறாரு. அப்போ நான் சொன்னால் என்ன வெளியே தூக்கி போட்டுருவாங்கிற நிலைமை இருந்தது. அதனால் என்னால் சொல்ல முடியல. பட் எல்லா தவறும் எனக்கு தெரியும். முதல்ல நான் நேரடியாக சொல்ல முடியாமல் நான் நடிகர் ஸ்ரீகாந்த் மூலமாக கொஞ்சம் வெளியே சொல்ல சொன்னேன். இது மாதிரி தவறு நடக்குன்னு சொல்ல சொன்னேன். அவரும் கொஞ்சம் சொன்னார். அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர்கிட்ட சொல்ல சொன்னேன். ஏன் நீ சொல்கிறதாண்டான்னு சொன்னேன். இல்லைண்ணே அவர் அவங்க தம்பி எடுத்தாங்க வச்சுருந்தாரு. தம்பி தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துருந்தாரு. உடனே அவன் கரெக்டாக ஒரு ஐடியா பண்ணான், உங்கள் ஜாதகத்தில் தம்பி இருந்தால் தொழில் விருத்தி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவன் தம்பியே காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் எல்லாம் எந்தவனுக்கு. அதனால் உண்மையாக நான் இயக்குநர்கள் அது போராட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வர்றவங்க எந்த இதில் நம்பிக்கை இருக்கோ அதை வச்சு கரெக்டாக அடிக்கிறாங்க. தயா நல்லா சொன்னார், உங்களுக்கு ஞானம் வந்துடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஒரு திரைப்படம் ஒரு பாடம். அதனால் அடுத்து வர்றவங்க இன்னொரு இது போடலாம். இதில் ஜாதகத்தில் சரியில்லைன்னு சொன்னால் இன்னொன்று வேற ஒன்று சரியில்லைன்னு சொல்லுவோம். அதனால் இதை சரியான நம்மளுடைய கண்காணிப்பு அவர் சொன்னார். ஏமாறுறது ஏமாற்றுவது குற்றம் போல ஏமாறுவதும் குற்றம் தான். ஒரு தடவை ஏமாந்தா பரவாயில்ல, நீ மறுபடியும் ஏமாந்தினா அது உங்கள் தவறு தான் சார்னு அவருக்கு சொன்னேன்.
ஆனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதாவது என்னன்னா, இந்த துறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது போல் வர தயாரிப்பாளர் வந்து கார்பரேட்டராக ஆகணும்னு சொன்னார், கார்பரேட் கம்பெனியாக மாறணும்னார். அது மாதிரி ஆகிடாதீங்க. ஏன்னா இந்த துறையை கெடுத்தது கார்பரேட் கம்பெனிஸ் தான். ஏன்னா அவங்களுக்கும் தயாரிப்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எந்த அஃபெக்ஷனும் கிடையாது. நீங்கள் படம் முதலாளியாக மாறுங்க, ஏவிஎம் மாதிரி, விஜயவாகினி மாதிரி, சத்யா மூவிஸ் மாதிரி மிகப்பெரிய தயாரிப்பாளராக மாறுங்க, எங்களுக்கு சந்தோஷம். தயவுசெய்து கார்பரேட் கம்பெனியாக மாறிடாதீங்க. ஏன்னா கார்பரேட் கம்பெனிகள் தமிழ் அந்த திரைப்பட துறையை நேசிக்கிறதே இல்லை. அது வந்து ஒரு அழகான பெண்ணை பார்த்தா ஒரு கலைஞன் வந்து ஒரு பெண்ணுன்னு சொல்லுவான், ஒரு இந்த கசாப்பு கடைக்காரனை பார்த்தா ஒரு 50 கிலோ கறி தேருன்னுவான். அதுபோல தான் அந்த கார்பரேட் கம்பெனிங்க இந்த திரைப்படத்துறையை ஒரு பணங்குழிக்கிற இல்லை வந்து பப்ளிசிட்டி தேடுற ஒரு நிறுவனமாக தான் நினைக்கிறாங்களே தவிர அது வந்து கலையை அவங்க நினைக்கிறது இல்லை. அதனால் நீங்கள் தயாரிப்பாளராக மாறுங்க. நாங்கள் கூட வந்து நீங்கள் சொன்ன பிறகு வந்து எங்களுக்கு ஒரு இது தோணுச்சு. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் படத்தில் என்ன தவறு நடக்குதுன்னா, இது திரைப்படத்துறைக்கு நான் வந்து ஒரு அறிவுரையாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அந்த அவமானத்தை நான் சந்தித்ததால் நான் சொல்கிறேன், எனக்கு அவமானமாக நான் உணர்ந்ததால சொல்கிறேன். இங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு இது மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வரும்போது இவங்க ஒன்றும் தெரியாது, ஒரு ஹீரோ கிட்ட வராங்க, சார் உங்கள் சம்பளம் எவ்வளோ, சரி 50 லட்சமா, சார் நான் உங்களுக்கு 50 லட்சம் கொடுத்துட்றேன், நான் எவ்வளோ வேணாலும் வாங்கிப்பேன், நீங்கள் தலையிடக்கூடாது. அவர் என்ன நினைக்கிறார், சரி ஓகேங்கிறாரு. இவர் வந்து 75 லட்சம். அப்புறம் மியூசிக் டைரக்டர், சார் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து 25 லட்சம் சார், ஓகே உங்களுக்கு எவ்வளோன்னு கேட்குறாரு, 25 lakhs எவ்வளோ, சரிங்க சார் நீங்கள் 25 lakhs ஓகே, நான் அவர்கிட்ட எவ்வளோனாலும் பேசிப்பேன். இவங்களாம் வந்து நம்ம வந்த வகையில் போதுங்கிற நினச்சிக்கிட்டு வந்தவனை காலி பண்ணுறாங்க. அதனால் நான் சொல்கிறேன், இது மாதிரி ஏமாத்துறது தாயை கற்பழிப்பது போல் நீங்கள் நினச்சிங்க. இந்த திரைப்படத்துறையில் யார் தப்பு பண்ணாலும் இப்போ என்ன தப்பு பண்ணாது யாருமே சொல்கிறதில்லை. இங்கே செல்வமணி தப்பு பண்ணாரு இல்லை அவர் தப்பு பண்ணாருன்னு சொல்கிறதே இல்லை, சினிமாக்காரங்க ஏமாற்றிட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இந்த சினிமாவை சேர்ந்தவனா நான் சொல்கிறேன், எங்கள் திரைப்படத்துறையை எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் யாராவது இது மாதிரி மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அது நிரூபிக்கப்பட்டால் அவங்களுடைய அடிப்படை உறுப்பினர்லேருந்து நாங்கள் எடுத்துக்குவோம் இனிமேல். ஏன்னா இயக்குனர்களும் வர படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுது செலவு பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். இது போல் வந்து சீட்டிங் பண்ணாங்கன்னா அது நிரூபணமானால் எங்கள் இயக்குனர் சங்கத்தில் நாங்கள் அவங்கள உறுப்பினராக வச்சுக்க இனிமேல் அலோவ் பண்ண மாட்டோம். அதை வந்து இந்த மேடையில் நாங்கள் பகிரங்கமாக சொல்ல விருப்பப்படுறேன். அதுபோல் தயாரிப்பாளர் சங்கம் கூட ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த திரைப்படத்துறைக்கு வர்றவங்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இந்த எப்படி சொல்கிறேன்னா, ஒரு வீடு இருக்குது, ஒரு வீடுக்கு வந்து நான் போனால் 20,000 ரெண்ட்டு, அவர் போனால் 50,000 ரெண்ட்டு, இந்த மேனேஜர் போகும்போனால் 60,000 ரெண்ட்டு. அப்போது இதையெல்லாம் தயாரிப்பாளர் சங்கம் உட்காந்து இதுக்கு இந்த ரெண்ட்டு, இதுக்கு இவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத பேசி வர்ற தயாரிப்பாளர்கள் இவங்களும் வரும்போது என்ன பண்ணுறாங்க, எங்கள் சங்கம்லாம் இங்கே இருக்க முன்னாடி இருக்காங்கன்னு யாரும் கவனிக்கிறதில்லை. இங்கே ஆடியோ மேடையில் தான் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. படம் எடுக்க வரும்போது இது மாதிரி யாரையும் கேட்கறதில்லை. இவங்க போயிட்டு இதுக்கு ஒரு சங்கம் இருக்கு, முன்னாடி படம் எடுத்தவங்க இருக்காங்களா, இவங்களுக்கு கேட்பாங்க, யாரும் கேட்கறதில்லை. இவருக்கு வேண்டிய பாபு பாரதி பாலபாட்டியம் யாரையும் ஒருத்தர் வச்சுப்பாங்க, மேடையில் வந்துட்டு இது மாதிரி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. அது உண்மை கூட. ஆனால் ஒரு தொழில் கட்டு நீங்கள் கப்பல் கட்டுற தொழில் தொடங்கும் போது என்ன பண்ணீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இல்லை அந்த தொழில் இறக்குனீங்க. இந்த தொழிலில் வரும்போது இதுக்கு என்னங்கிறத வந்து யாரையும் கேட்கறது கிடையாது. இது மாதிரி வந்து இறங்கிறாங்க. அவங்க கெட்டு போனால் கூட இந்த திரைப்படத்துறை கெட்டும்போது அது எல்லாரையும் பாதிக்குதுங்கிறதால இந்த தயாரிப்பாளர் சங்கம் இது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி வர்றவங்களை கொஞ்சம் எஜுகேட் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும்னு தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நான் வந்து வேண்டுகோள் விரும்புகிறேன். இது பொதுவான விஷயம். இந்த திரைப்படம் வந்து உண்மையிலே வந்து பூஜை போட்டதுலேருந்து இந்த திரைப்படம் எனக்கு தெரியும். ஏன்னா அதில் என்னோட சகோதரர் வந்து ஒர்க் பண்ணார், ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணார். அப்போட அவர் சொன்னார் இது மாதிரி தப்பு நடக்குதுன்னு. சரி நான் சொன்னேன், முடிஞ்சால் சொல்லுப்பா தயாரிப்பாளருக்குன்னு சொன்னேன். அப்போத்துலேருந்து இந்த படம் வந்து மிக அழகாக வர்றதுக்கு உண்டான எல்லா வேலையுமே வந்து எனக்கு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னாங்க. நாங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கூட வந்து இந்த விஷயம் நான் ஒரு இடமும் வந்து ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்டேன், ஸ்ரீகாந்த் இது எங்கே லொக்கேஷன்ஸ் இருக்குது, எப்படி ஷார்ட் எடுத்தாங்கன்னு. அதுபோல் இந்த இடத்துல சில லொக்கேஷன்ஸ்லாம் வந்து நானே வந்து தமிழ்நாடு முழுக்க ட்ராவல் பண்ணியிருக்கேன், எனக்கே தெரியாத பல இடங்கள் இந்த இடத்துல இருக்குங்கிற மாதிரி இது வந்து அழகாக இருக்குது. ஹீரோயின் நிறைய அழகாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் ஸ்ரீகாந்த்னா, ஸ்ரீகாந்த் ரொம்ப அழகாக இருக்கார் அந்த படத்தில். யார் காஸ்டியூம் டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க ஒய்ஃபாக இருப்பான்னு நினைக்கிறேன். தயவுசெய்து ஹீரோயின் கூட பண்ண சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் அழகாக இருந்தால் பத்தாது, ஹீரோயினும் அழகாக இருக்கணும். இந்த திரைப்படம் வெற்றி பெற்று இது சம்மந்தப்பட்ட அனைவரும், ஏன்னா அருமைச்சந்திரன் வந்து எங்களுக்காவது ஜெயிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் ஜெயிச்சா நிச்சயமாக ஒரு 100 கோடி ரூபாய் இமீடியட்டாக இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க தயாராக இருக்காங்க, அவரோட நண்பர்களே. அந்த ஒரு சுயநலத்துக்காவது இந்த படம் வெற்றி அடையணும். பிரபாகர் போன்ற திரைப்பட புதுமுகமாக அறிமுகமாகிற கடின உழைப்பாளிகள் அவர் வெற்றி பெறுவதன் மூலம் தமிழ் திரைப்படத்துறை ஒரு புத்துணர்ச்சியை பெறும். அந்த புத்துணர்ச்சியை பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்குது நிகழ்ச்சி.
நான் நிச்சயமாக எந்த சர்ச்சையிலையும் சிக்க மாட்டேன், இது எல்லாருக்கும் தெரியும். நான் எனக்கு தெரிஞ்ச ட்ரெட்டில் சொல்கிறேன். இந்த படம் வந்து தயாரிப்பாளர் வந்து ரொம்ப மனம் நொந்து சில விஷயங்கள் பேசினார். அது வாழ்க்கை அப்படி தான். அது ஸ்கூலில் காலேஜில் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு பரீட்சை எழுதுவோம், வாழ்க்கையில் பரீட்சை எழுதிட்டு தான் பாடமே படிப்போம். இது வந்து ஒவ்வொரு படமும் வந்து ஒரு பரீட்சை, ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பாடம் நம்ம கண்டிப்பாக கற்றுக்குவோம். ஓகேங்களா? அதனால் வந்து இந்த படத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். உங்களுக்கு வந்து அந்த படம் இந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு நிறைய உதவி இயக்குநர்கள், நிறைய திரைப்படத்துறை சம்மந்தப்பட்ட பல பேர், நான் வந்து எல்லா தரப்பினரையும் டெய்லி சந்திக்கக்கூடியவன், எல்லாரும் என்னை பார்த்து சார் இந்த ஓம் சாந்தி ஓம்னு ஒரு படம் சார் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அப்படியே அந்த படம் மேலே ஒரு ஆர்வம். அதில் யார் நடிக்கிறா, ஸ்ரீகாந்த் நடிக்கிறாருன்னு கூட எனக்கு தெரியாது, படத்துக்கு டைரக்டர் யாருன்னு தெரியாது, ப்ரொடியூசர் யாருன்னு தெரியாது. அந்த படம் நான் ஓம் சாந்தி ஓம்னு கேட்டு எனக்கு அப்படியே பழகிடுச்சு. சில படங்கள் தான் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நேரத்தில் ரொம்ப நல்ல டாக் வந்த படம். இந்த ரீசெண்ட் 10 இயர்ஸில் காதல், வழக்கு எண் 18/9, மைனா போன்ற சில படங்கள் தான் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் நேரத்தில் எல்லாருமே படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார், ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த ஓம் சாந்தி ஓம் படம் நல்லா வந்திருக்குன்னு பல பேர் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ ஓம் சாந்தி ஓமில் சில பிரச்சனைகள், படம் அவர் அரவிச்சந்திரன் கூட இருந்த ஒருத்தர் நண்பரே வந்து படத்தில் நிறைய கையாடல் பண்ணி நிறைய பிரச்சனைகள் வந்து அது சம்மந்தமாக எங்கள் யூனியன் கூட அவர் வந்தார், அரவிச்சந்திரன் அவர்கள். அதனால் வந்து இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். இந்த கவலைகள்லாம் மறந்துட்டு தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நீங்கள் ஒரு பெரிய தயாரிப்பாளராக வரணும். நீங்கள் செல்வமணி சொன்ன மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்தது இருந்த இடமே தெரியாமல் காலியாக போயிடுச்சு. ஆனால் இன்னும் ராமாநாயுடு சார் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, கிண்ண சாதனையை ஏற்படுத்தியிருக்காரு. உலகத்திலேயே அதிக படம் ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசராக இங்கே ஏவிஎம் இருக்காங்க, 165 படம் எடுத்திருக்காங்க, சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். நான் ஃபஸ்ட்டு படம் நான் தான் அந்த கம்பெனிக்கு பேரே வச்சேன், டைரக்ட் பண்ணேன். நான் 16 படம் தான் எடுத்திருக்கேன், அவங்க 90 படம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவர் எங்கேயோ இருக்கிறாரு. அதனால் வந்து நீங்களும் அதுபோல் ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளராக வரணும். நண்பர் இயக்குனர் பிரபாகர் வந்து அந்த பாடல் காட்சி நான் இதுக்கு முன்னாடியே பார்த்தேன், ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே எனக்கு வந்து அவர் வந்து லேப்டாப்பில் போட்டு காமிச்சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஏன்னா கம்போடியா அங்கே ஒரு வாட்டிலாம் நான் போயிருக்கேன், அதில் ரொம்ப அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த சிங்கப்பூர் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. செல்வமணி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு அந்த சாங் பார்க்கும்போதே எனக்கு காஸ்டியூம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது செல்வமணி அதை பாராட்டியிருக்கிறாரு. பட் ஹீரோயினுடைய காஸ்டியூமும் நல்லா இருக்குது. அதனால் வந்து எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்றதுக்காக சொல்ல வேண்டாம், அந்த பொண்ணு காஸ்டியூம் நல்லாயிருக்கு. ஓவரால் இந்த காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு தெரியல, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மியூசிக் டைரக்டர், கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி கம்போடியா சாங்ஸில் பேக் லைட்லேயே நிறைய ஷூட் பண்ணியிருக்காரு, அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமாக அந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையும். இதே சத்தியம் தியேட்டரில் அந்த படத்துக்கான வெற்றி விழாவை நடத்தி அந்த விழாவில் நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்குவோம். வாழ்த்துக்கள்.